ஃபண்ட எப்பவுமே வந்து ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அப்பதான் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியும். சோ இந்த வீடியோல நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட எப்படி வந்து ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு சொல்லி 5 டிப்ஸ் வந்து நான் சொல்லப் போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 5 டிப்பும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, நீங்க ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மியாவே இருக்கும். சோ இதுவரை நீங்க எங்களோட சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஃபிக்ஸ்ட் எஸ்ஐபி. சோ 99% ஆஃப் பீப்பிள் வந்து ஃபிக்ஸ்ட் எஸ்ஐபி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. சோ ஃபிக்ஸ்ட் எஸ்ஐபினா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நீங்க வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சோ அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 எஸ்ஐபி வந்து போடலாம்னு வந்து நீங்க டிசைட் பண்றீங்க. சோ ஒரு எஸ்ஐபில வந்து நீங்க 5000, இன்னொரு எஸ்ஐபில வந்து 5000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. டோட்டலா வந்து 10000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. அந்த டைம்ல வந்து உங்களால வந்து அந்த அமௌண்ட் மட்டும் தான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியுது. சோ பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்க கெயின் பண்றீங்க. சோ ஆனா நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ற அமௌண்ட் என்னவோ பாத்தீங்கன்னா 10000 மட்டும் தான். மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் வந்து இந்த தப்ப தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன நான் சொல்ல வரேன்னா, உங்களோட இன்கம் வந்து இன்கிரீஸ் ஆகும்போது உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்டோட அமௌண்ட்டும் வந்து இன்கிரீஸ் ஆகணும். சோ இத வந்து நெறைய பேர் வந்து பண்ண மாட்றீங்க. சோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இன்கம் வந்து இன்கிரீஸ் ஆக ஆக உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்டோட அமௌண்ட்டும் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். சோ இது எப்படி பண்றதுன்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, எஸ்ஐபில வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு இருக்கு. சோ அந்த டூல வந்து நீங்க யூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து நீங்க இயர்லி வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி உங்களுக்கு ஸ்டெப் அப் எஸ்ஐபினா வந்து என்னன்னு தெரியலன்னா, இப்போ ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துக்கலாம். ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயர்லி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். சோ நீங்க வந்து ₹1000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. இயர்லி வந்து நீங்க 10% வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ₹1000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. 12 மந்த்க்கு வந்து 12,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பீங்க. சோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து வந்து நீங்க ₹1000ல வந்து 10% வந்து இன்கிரீஸ் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, ₹1100 வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. சோ இது டோட்டலா எவ்வளவு வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பீங்க? செகண்ட் இயர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ₹13,200 வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி வந்து இயர்லி நீங்க வந்து 10% வந்து இன்கிரீஸ் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. என்ன வந்து சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன இன்வெஸ்ட்மென்ட்ல எந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும் 10% மினிமம் 10% ஆச்சும் நீங்க இன்கிரீஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களோட ஃபண்டுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கெயின் பண்ணி தரும் லாங் டர்ம்க்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போறதுக்கு முன்னாடி நார்மல் எஸ்ஐபிக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நார்மல் எஸ்ஐபில வந்து நீங்க 5000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க 15 இயர்ஸ்க்கு. சோ வந்து 13% ரிட்டர்ன்ஸ்ல வந்து உங்களுக்கு 25 lakhs வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்ப ஸ்டெப் அப் எஸ்ஐபிலயும் நீங்க 5000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க 15 இயர்ஸ்க்கு 13%ல ஆனுவல் இன்கிரிமெண்டா வந்து நீங்க 10% வந்து இன்கிரீஸ் பண்றீங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது 47 lakhs வந்து கிடைக்கும். அது தெரியும் நார்மல் எஸ்ஐபிக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 lakhs வரைக்குமே வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. நீங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்றதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வந்து கெயின் ஆகுது. சோ டிப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா மிட் மந்த் எஸ்ஐபி எக்ஸிகியூஷன் டேட். லாங் டர்முக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க முக்கியமா வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐபி டேட் தான். சோ எஸ்ஐபி டேட் வந்து நெறைய பேர் வந்து சிம்பிளா எடுத்துக்கிறீங்க. ஆனா எஸ்ஐபி டேட் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து ஒரு கீ ரோலா வந்து ப்ளே பண்ணும். சோ நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி டேட்ட வந்து மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல இல்லன்னா மந்தோட லாஸ்ட் வீக்ல தான் வந்து குடுப்பாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல, லாஸ்ட் வீக்ல தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகும். சோ அந்த டைம்லயே வந்து எஸ்ஐபி டேட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, மந்தோட ஸ்டார்ட்டிங்லயோ, எண்ட்லயோ வந்து நெறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அண்ட் அதிகமா வந்து நம்மளுக்கு அப்ல வந்து இருக்கும் மார்க்கெட். சோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டைம்ல வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த டைம்ல அப்ல இருக்கிறதுனால என்ஏவியோட பிரைஸும் வந்து அப்ல இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க பை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆவறது வந்து கம்மியா தான் இருக்கும். இதே நீங்க வந்து மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்கும்போது, என்ஏவி பிரைஸும் வந்து டவுன்ல இருக்கும்போது நீங்க பை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகும். நீங்க எந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும் இத வந்து மைண்ட்ல வச்சு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. சோ இதுல வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வந்து அப்ளை ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட வந்து நம்மளால எப்பவுமே வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். எந்த டைம்ல எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. சோ அத வந்து நீங்க மார்க்கெட் வந்து எந்த மாரி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ நீங்க மந்தோட மிடில்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. அதாவது 10ல இருந்து 20ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, மேபி மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மோர் யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10,000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. சோ மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக்லயே 1ஆம் தேதி இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். சோ அந்த டைம்ல வந்து என்ஏவியோட பிரைஸ் வந்து ₹100 இருக்கு. சோ ₹100 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 100 யூனிட்ஸ் தான் வந்து அலோகேட் ஆகும்.
ஸோ இதே மாதிரி நீங்க மாச கடைசியில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, உங்களோட என்ஐவியோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகியிருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 ஆர் 2 பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 ஆர் 2 பிரைஸ்னா 10,000 வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல உங்களுக்கு 98 யூனிட்ஸ் தான் வந்து அலோகேட் ஆகும். வந்து நீங்க மிடில் ஆஃப் தி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்ஏவியோட அமௌண்ட் வந்து 100லேருந்து ₹80 தான் வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இதனால வந்து உங்களுக்கு 125 யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகுது. எக்ஸாம்பிளே வந்து தெரியும். மந்தோட ஸ்டார்ட்டிங்ல வந்து உங்களுக்கு 100 யூனிட்ஸ் வந்து கிடைக்குது. மந்தோட எண்டிங்ல வந்து உங்களுக்கு 98 யூனிட்ஸ் வந்து கிடைக்குது. இதே நீங்க மந்தோட மிட்ல வந்து நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 125 யூனிட்ஸ் வரைக்கும் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி நீங்க மாசம் மாசம் வந்து பண்ணீங்கன்னா, நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாங் டர்ம்க்கு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். டிப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் செல்லிங் டியூரிங் தி மார்க்கெட் கிராஷ். ஸோ நெறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்கும்போது லாஸ் ஆகிடும்னு பயந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து நீங்க செல் பண்ணிடுவீங்க. இந்த தப்ப வந்து பண்ணக்கூடாது. மார்க்கெட் எப்பலாம் வந்து டவுன்ல இருக்கோ, நீங்க செல் பண்ணாம அந்த டைம்ல வந்து நீங்க இன்னும் அதிகமா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நார்மலா வந்து பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ நார்மலா பெர்ஃபார்ம் ஆகுறதுனால உங்களுக்கு என்ஏவி ரூப்பீஸா வந்திருக்கு. ஸோ அந்த ₹50க்கு வந்து நீங்க 10,000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. அப்போ வந்து உங்களுக்கு 200 யூனிட் வந்து அலோகேட் ஆகும். ஸோ இதே வந்து மார்க்கெட் வந்து டவுன்ல ஆகுது. 10% வந்து குறைஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு ₹45 வந்து என்ஏவி வந்து பிரைஸ் வந்துரும். ஸோ அந்த ₹45 ஆனதுனால உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து 222 யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகுது. வந்து நார்மலா இருக்க டைம்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 200 யூனிட்ஸ் தான் வந்து அலோகேட் ஆகுது. இதே வந்து மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்க டைம்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 222 யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகுது. ஸோ இந்த மாரி வந்து அலோகேட் ஆகும்போது, உங்களுக்கு மார்க்கெட் வந்து அப்ல போகும்போது, அந்த யூனிட்ஸ்க்கு தகுந்த மாரி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து நீங்க செல் பண்ணாம, அந்த டைம்ல நீங்க 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றத ஒரு 5,000 இன்கிரீஸ் பண்ணி நீங்க 15,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரியான உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆயி உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாரி பண்றதுனால உங்களுக்கு லாங் டர்முக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கெயின் ஆகும். டிப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபிகேஷன். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டில தான் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு ஈக்விட்டிலேயே எல்லா அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாரி நீங்க பண்ணாம, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து நீங்க டைவர்சிஃபை பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு சேஃபாவும் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் இப்ப நீங்க வந்து ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்கன்னா, 60% ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்க ஈக்விட்டிலயும், 30% ஆஃப் அமௌண்ட் வந்து டெப்ட்லயும், 10% ஆஃப் அமௌண்ட் வந்து கோல்ட்லயும் வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஸோ அதாவது வந்து நீங்க 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, 6,000 வந்து ஈக்விட்டிலயும், 3,000 வந்து டெப்ட்லயும், ₹10,000 வந்து கோல்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸோ ஈக்விட்டில வந்து நம்ம எதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, குரோத்க்காக நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம். ஸோ இதே நீங்க டெப்ட்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேஃப்டி வந்து இருக்கும். ஸோ கோல்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, இந்த டைம்ல வந்து கோல்டு வந்து நல்லாவே பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுனால, உங்களுக்கு டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ நீங்க அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நீங்க 10,000 வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க 10 இயர்ஸ்க்கு. ஸோ ஈக்விட்டில வந்து நீங்க 6,000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, 12% உங்களுக்கு 14 லேக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டெப்ட்ல வந்து நீங்க 3,000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. அட் தி ரேட் ஆஃப் 7%ல உங்களுக்கு இப்போ 5,20,000 வந்து கிடைக்கும். இப்ப நீங்க கோல்ட்ல வந்து நீங்க ₹1,000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. 8% வந்து குடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 8% வந்து நீங்க வச்சீங்கன்னா 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு குடுக்கும். நீங்க டைவர்சிஃபை பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு லாஸ் ஏற்படுறதுக்கு அதிகமா வந்து சான்ஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து நீங்க ஈக்விட்டில மட்டுமே போடாம, இன்வெஸ்ட்மென்ட்ட டைவர்சிஃபை பண்ணி, பிரிச்சு, ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா, லாங் டர்முக்கு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டிப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டைவர்சிஃபிகேஷன். இப்பதான் டிப் 4ல வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்கன்னு சொன்னா, ஆனா ஏன் ஓவர் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, ஸோ நீங்க ஓவர் டைவர்சிஃபை பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது, நீங்க ஒரு 10 ஃபண்ட்ஸ்ல வந்து 10,000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. 1,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ற ஃபண்ட்ல வந்து சேம் டைப் ஆஃப் கம்பெனிஸ், செக்டார்ஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நீங்க ஒரு ஃபண்ட்ல வந்து உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டாலும், இன்னொரு ஃபண்ட்லயும் அதே மாரி கம்பெனி இருக்கிறதுனால, உங்களுக்கு அதுலயும் வந்து லாஸ் ஏற்படும். ஸோ அந்த மாரி நீங்க பண்ணாம, நான் டிப் 4ல சொன்ன மாரி நீங்க அலோகேட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சு, நீங்க லாங் டர்முக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு சேஃபாவும் வந்து இருக்கும். ஸோ ஓவர் டைவர்சிஃபை பண்ணாம, நீங்க ஒரு 3 ஃபண்ட் அந்த மாரி நீங்க வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.